Hi friends, welcome to Minis Science Lab. Today நம்ம பார்க்க போற lesson name என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னும் போது அந்த வேர்டே நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா மைக்ரோ அப்படின்றது ஸ்மால், ஆர்கானிசம் அப்படின்னா லிவிங் திங். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு சிறிய உயிரினம். இதை வந்து நம்மளோட ரொம்பவே சின்னசா இருக்கும் சைஸ்ல. அந்த அந்த சைஸ் நம்ம நம்மளோட நார்மல் கண்களால் பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆர்கானிசம்லாம் நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் அதோட ஹெல்ப் மூலமாக தான் நம்ம இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பார்க்க முடியும். அதனால இது வந்து மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, மைக்ரோனாவே வெரி ஸ்மால். சரிங்களா? ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை படிக்கிற இந்த அறிவியல், இந்த சயின்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் பற்றி ஸ்டடி பண்ணது இல்லையா, இதுதான் வந்து மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது நான் சொன்னேன், அதோட நேம் வச்சு அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அது வந்து ஒரு லிவிங் திங் சொல்லிட்டு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஏர், நம்ம சுவாசிக்கிற ஏர்லேருந்து வாட்டர், அதாவது குளத்துல, ஏரியில், ரிவரில், நெக்ஸ்ட் கடலில், மண்ணில், ஈவன் இன்சைட் அவர் பாடி ட்ரில்லியன் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டைஜஷன் பர்பஸ்க்காக, இம்யூனிட்டி பில்டப் பண்ணுறதுக்காக, நெக்ஸ்ட் வந்து விட்டமின்ஸ், நம்மளுக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின் எல்லாமே வந்து ப்ரொடக்ட் பண்ணக்குமே நம்ம பாடியிலே இத்தனை வேலையை வந்து இந்த மைக்ரோப்ஸ் வந்து செய்யுதுங்க. ஸோ இந்த மைக்ரோப்ஸ் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு தேவையில்லாத அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வேலை செய்யாமலையும் ஃபேவரபிள் கண்டிஷனில் வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னென்ன அப்படின்னா 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வைரஸ், செகண்ட் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா. சரிங்களா? லெட் அஸ் ஸ்டடி அபவுட் தம் இன் டீட்டெயில். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைரஸ். வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு எல்லாமே வைரஸ் அப்படின்னாவே நம்ம கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த வைரஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா இப்போ. ஸோ வைரஸ் அப்படின்றது என்னன்னா ரொம்ப டைனி பார்ட்டிக்கல், ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம இப்போ 5 கேட்டகரியாக மைக்ரோப்ஸ் பண்ண இல்லையா, இந்த வைரஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன ஒன்று. இது வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்றாங்க. இது வந்து இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து லிவிங் திங்ஸும் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து உயிர் உள்ள உயிரற்ற இது ரெண்டுத்துக்குமே வந்து இதுல தான் இது வந்து சார்ந்து இருக்கு. நான் லிவிங் திங்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்றதுக்கும் ரீசன் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இது வந்து ஒரு டைனி பார்ட்டிகல் மேட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் சொன்னோம் இல்லையா. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஓகேங்களா? ஸோ வைரஸ் வந்து ஏன் வந்து அது லிவிங்லேயும் நான் லிவிங் திங்ஸ்லையும் நம்ம வந்து பொதுவாக வச்சுக்கோம், இதை லிவிங் நான் லிவிங் அப்படின்னு செப்பரேட்டாக பிரிக்காம இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வைரஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. வைரஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட் அப்படின்னா என்ன மேம்? இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட்ஸ்னா என்ன அப்படின்னா இன்ட்ராசெல்லுலர் அப்படின்னா என்னன்னா இந்த அந்த ஆப்ளிகேட்டரி பேராசைடோட மீனிங் அப்படின்னா ஆப்ளிகேட்டரினா இட் மேனிட்டரி, ஒரு கம்பல்சரியாக ஒருத்தர் வந்து தேவை. இந்த வந்து வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆகவும் உயிர் வாழ்றதுக்கும் கம்பல்சரியாக தி மஸ்ட் என்டர் லிவிங் செல் டு மல்டிப்ளை. ஒரு உயிர் உள்ள ஒரு லிவிங் செல்ஸ் மூலயமா தான் அது வந்து மல்டிப்ளைவே ஆகும். பேராசைட்ஸ் என்னன்னா இந்த டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் ஃபார் தியர் சர்வைவல். அதாவது இப்போ ஒரு வைரஸ் நமக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உடம்புல வந்து அந்த வைரஸ் வந்து ஒரு வைரஸ் என்டர் ஆனது அது பல மடங்கு வந்து பெருக்கும். அது பெருக்கும் போது என்ன மல்டிப்ளை ஆகும்போது என்னன்னா அந்த ஹோஸ்ட் அது வாழ இடம் தெரிஞ்சிச்சு இல்லையா, ஹோஸ்ட் நம்ம தான். ஓகேங்களா? அந்த ஹோஸ்ட்டுக்கே வந்து பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வைரஸஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட்ஸ். அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் சொல்கிறது காமனாக எல்லாருக்குமே. ஸோ ஒவ்வொரு லைனுமே நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால் வைராலஜி. இதுவுமே ஒரு 1 மார்க் தான். வைரஸஸ் ஆர் 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. ஆக்சுவலி மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வைரஸ் இருக்குது, பாக்டீரியா இருக்குது, ஃபங்கை இருக்குது, ஆல்கே இருக்குது, புரோட்டோசா இருக்குது. நம்ம 5 டைப்ஸாக பிரிச்சோம் இல்லையா. ஸோ இந்த வைரஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் நம்ம பாக்டீரியா பற்றி பார்ப்போம். ஸோ பாக்டீரியா விட 10,000 டைம்ஸ் ஸ்மாலர். அப்போ இது மூலமா என்னன்னா பாக்டீரியா விட வைரஸ் அப்படின்றது ஒரு சிறியதான ஒன்று. சரிங்களா? வைரஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல இருக்கு. என்னென்ன ஷேப்ஸ் பார்த்தோம்னா ராட் ஷேப், ஸ்பெரிக்கல் அண்ட் அதர் ஷேப்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் அப்படின்னா என்னன்னா வைரஸ் கண்டென்ஸ் கோர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வைரஸ் அப்படின்றது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலால மேடப் ஆஃப் ஆயிருக்கும். அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்து டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ சொல்றோம். அந்த அந்த வைரஸ் அதை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு கோர் ப்ரோட்டீன் கோட் இருக்கு. இன் சம் வைரஸஸ் ப்ரோட்டீன் கோரை வந்து எதெல்லாம் கவர் பண்ணியிருக்குன்னா என்வலப் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் லிப்பிட்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட். இதெல்லாம் என்ன மேம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்த்தா இப்போ நம்மளோட பாடி எடுத்துக்கிறோம். இது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வைரஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்மளுக்கு எப்படி ஹேண்டு லெக் அப்படிலாம் நம்ம சொல்றோம், அது ஒரு வைரஸும் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த நேம் தான் இதெல்லாம். சரிங்களா? தீஸ் என்வலப் ஆஃப் ஸ்பைக்ஸ் தட் ஹெல்ப்ஸ் த வைரஸ் பார்ட்டிகல் அட்டாச் டு த ஹோஸ்ட் செல்ஸ். அதாவது நான் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, இங்க கீழே இருக்க வேணா நீங்க பாருங்க. இப்போ வந்து இதுதான் இதுவுமே வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் வைரஸ். ஸோ இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்க வைரஸ். இங்க வந்து கேப்சிட் இருக்கு, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ இருக்கு, ப்ரோட்டீன் கூடால மேடப் ஆஃப் கவர் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்பைக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நீட்டா இந்த ஸ்பைக்ஸ் தான் வந்து இந்த ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட்னா என்னன்னா அதாவது வைரஸ் அப்படின்றது ஒரு லிவிங் செல் வந்து தேவைப்படுது இல்லையா, அது வந்து ஒரு அப்ளிகேட்டரி பேராசைட்ஸ்னு பார்த்தோம். ஸோ அந்த ஹோஸ்ட் செல் இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேலை செய்யும். அப்போ அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போகிறதுக்கு ஸ்டிக் ஆகி அதுக்குள்ளே போகிறதுக்கு உதவுற ஒரு ஸ்பைக்ஸ் தான் வந்து இதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து வைரஸஸ் காஸ் மெனி டிசீஸ். அதாவது வைரஸஸ் வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, பிளான்ஸ் அனிமல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ வந்து நிறைய வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ வைரஸோட கேரக்டரிட்டிக்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், தி ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ லிவிங் கேரக்டர் என்ன, நான் லிவிங் கேரக்டர் என்ன, இது ரெண்டும் தெரிஞ்சால் தானே நம்ம சொல்லுவோம் இது வந்து இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வைரஸஸ் ஸோ போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். லிவிங் கேரக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து வைரஸ் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தே ரெஸ்பாண்ட் டு ஹீட் கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன். இது எல்லாத்துக்குமே வந்து அது வந்து என்ன பண்ணுன்னா தே ரியாக்ட் வென் எக்ஸ்போஸ் டு சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தி ரீப்ரொடியூஸ் இன்சைட் த ஹோஸ்ட் செல்ஸ். நம்மளுக்குள்ள ஒரு வைரஸ் என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்ம லிவிங் நம்மளுக்குள்ள தான் அது என்டர் ஆகும். வெளியே இருக்கிற வரையும் அது வந்து ஒரு உயிரற்ற பொருளாக தான் இருக்கும். உள்ள வந்தோடனே அந்த வைரஸ் வந்து பல மடங்கு அது வந்து தன்னைத்தானே இப்போ வந்து ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏபிசியில் ஒரு லெட்டர் சொல்கிறேன், எக்ஸ் மாதிரி நிறைய எக்ஸ் உருவாக்கும். அந்த நிறைய எக்ஸ் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே தான் அது இருந்தது. ஆனால் அந்த ஹோஸ்ட் செல்லுக்கே பாதிப்புகளை தந்துடும். அதனால தான் ஒரு வைரஸ் ஃபீவர் வந்தது அப்படின்னா நம்மளால வந்து அது தாங்கக்கூடிய இது வந்து இருக்கிறது இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபீவர் வருது, அதுவும் ஃபீவர் வந்து உடனே போகாமல் ஒரு 3 டேஸ்க்கு மேலே ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த என்ன ஆகுதுன்னா நிறைய நம்மளால வந்து புரியுதுங்களா, ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் நிறைய மல்டிப்ளிகேஷன் நடக்குது. வைரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நம்மளே வந்து என்ன பண்ணுது, உடம்பு முடியாமல் அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு நிறைய பாதிப்புகளை வந்து உருவாக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னா ஃப்ரீலி என்வரான்மெண்டலில் வைரஸ் வந்து ஒரு இன்ஆக்டிவாக தான் இருக்கும். அது வந்து வைரஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், கிறிஸ்டலைஸ்டு பண்ணி ஸ்டோர் பண்ணி லாங் டைமுக்கு அதர் நான் லிவிங் திங்ஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைரஸ் அப்படின்றது ஒரு டைனி பார்ட்டிக்கல் தான். அது வெளியே இருக்கிற வரையும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அது வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். அது உயிர் வாழணும், அது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஒரு ஹோஸ்ட் செல் அப்படின்றது ஒருத்தர் தேவை, ஒரு லிவிங் செல் வந்து தேவை. அந்த ஹோஸ்ட் அப்படிதான்ன்றது யாருன்னா இந்த ஹியூமனு, பிளான்ஸ், அனிமல் ஏதோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு தான் அது வந்து தன்னை பெருக்கிக்கிட்டு அது வந்து உயிர் வாழுமே. ஸோ வைரஸ் அப்படின்றது போத் லிவிங் கேரக்டர்ஸ்க்கும் இருக்கும், நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்கும். இது வந்து ஒரு இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேராசைட்ஸ். இதோட மீனிங்கே இதுதான். நெக்ஸ்ட் வந்து வைரஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஷார்ட் அண்ட் என்ன அப்படின்னா அது வந்து வெளியே இருக்கும்போது இன்ஆக்டிவ் அவுட் சைட் ஹோஸ்ட் வென் வைரஸ் ஆர் அவுட் சைட் லிவிங் ஆர்கானிசம் தே டு நாட் ஷோ எனி லைஃப் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அதுவே வந்து வைரஸ் வந்து ஹோஸ்ட் செல் கிட்ட இருந்ததுன்னா அது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வைரஸோட ஷேப்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய ஷேப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்டீரியோபேஜ். பாக்டீரியோபேஜ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்பே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா. இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. டொபிகோமோசிக் வைரஸ் வந்து ஒரு ஹெலிக்கல் ஷேப்ல இருக்கு இல்லைங்களா. இப்போ பாக்டீரியோபேஜ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர்
கேப்சிட் ஹெட் வந்து எப்படின்னா ஒரு புரோட்டீன் ஷெல், அதை நம்ம சொன்ன புரோட்டீன் கூட்டால கவர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டிஎன்ஏன்றத ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். எப்பவுமே வைரஸ் வந்து எதோட மேடப் ஆயிருக்கும், ஒரு டிஎன்ஏ, அதாவது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், டிஎன்ஏவோ ஆர்என்ஏயோ அண்ட் புரோட்டீன் கோட் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுதான் இங்க இருக்கு. சரிங்களா, கோர் டிஎன்ஏ. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த ஷீட், இந்த கோர் வந்து சென்டர் பார்ட் இன்சைட் த ஷீட். அது கோர் அப்படின்றதுனா இந்த இந்த வைரஸ்லயே இந்த சென்டரா இருக்கு இல்லையா, அதுதான் மெயின் கோர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அந்த ஷீட் அப்படின்றது அந்த டியூப் மாதிரி இருக்குங்க இல்லையா, இது வந்து டிஎன்ஏ வந்து இந்த ஓஸ்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் இல்லையா, இந்த டிஎன்ஏ தான் இப்போ ஓஸ்ட் செல்ல வந்து அந்த வைரஸ் வந்து போய் அட்ராக்ட் ஆகும்போது இந்த டிஎன்ஏ தான் வந்து அதுக்குள்ள போயிட்டு நிறைய வந்து மல்டிப்ளிகேஷனை உருவாக்குறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா, அதுக்கப்புறம் லுக்ஸ் லைக் ரோபோட்டிக் ஸ்பைடர் ஆர் இன்செக்ட். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரோபோட் மாதிரி இருக்கு, இன்செக்ட் மாதிரி இருக்கு, ஸ்பைடர் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல். இந்த இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளூ. இன்ஃப்ளூயன்சா அப்படின்னா நமக்கு குழந்தைங்களுக்குலாம் ஃப்ளூ வேக்சின்ஸ் போடுவோம்ல, 1 இயர்லயே வந்து இந்த ப்ரைவேட்லாம் ஃப்ளூ வேக்சின் போடுவாங்க. நார்மலாக பெரியவங்களுக்கு கூட நம்ம எவ்வளோ நாள்னா போய் ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃப்ளூ எதுக்காக அப்படின்னா, ஃப்ளூ அப்படின்னா ஒரு வைரஸை நம்ம தடுக்கிறதுக்காக அந்த ஊசியை வந்து போட்டுக்கிறோம், நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வந்து உருவாக்குறதுக்காக. ஸோ இது வந்து ஃப்ளூ. எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ளூ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இது வந்து ஹியூமன் அண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸையோ இந்த வந்து சளி இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது இருக்கும். இதுக்கும் கேப்சிட் வந்து புரோட்டீன் ஷெல்லு. ஆர்என்ஏ இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏன்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் புரோட்டீன் இருக்கா, இங்கே வந்து இதெல்லாம் புரோட்டீன் கோட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்பைக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே ப்ளூவாக ஸ்பைக்ஸ் தந்திருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பைக்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து இந்த ஓஸ்ட் செல்லை வந்து போயிட்டு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு எல்ப் வைரஸ் என்டர் ஓஸ்ட் செல் இந்த ஸ்பைக்ஸ் தான் பண்ணும். சரி, நம்ம இந்த கொரோனா வைரஸ் வரும்போது நிறைய இந்த இந்த மாதிரி தான் நம்ம பிக்சர்ஸை நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதை போயிட்டு ஓஸ்ட் செல் நம்ம கிட்டலாம் வந்து அட்டாச் ஆக இந்த ஸ்பைக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டொபேக்கோ மொசைக் வைரஸ். இது வந்து பிளான்ஸ் லைக் டொபேக்கோ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஜெனட்டிக் என்ன இருக்கு, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். இதோ டிஎன்ஏவோ ஆர்என்ஏ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து மேடப் ஆயிருக்கும் வைரஸ் அப்படின்னா இல்லைங்களா. நம்ம வந்து பேசிக்காக பார்த்தோம் கேப்சிட் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்கு. சரௌண்டட் ஆர்என்ஏ அப்படின்றது இங்கே பாருங்க எலிக்கல் ஷேப் வந்து எலிக்கலாக இருக்குது. ஸோ அது வந்து ஷேப் வந்து எலிக்கல் வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பாக்டீரியாவை பற்றி பார்ப்போம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் வைரஸை பார்த்தோம், கிளியராகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியா. பாக்டீரியா சிங்கிள் செல் ப்ரோகரியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோகரியோட்டிக்ஸ் அப்படின்னா செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியே, அதாவது அங்கே நியூக்ளியே இருக்காது அந்த அப்படின்னு சொல்றாங்க. செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியே, அதாவது நியூக்ளியே இருக்கும், அந்த வித்தவுட் நியூக்ளியே, அது வித் நியூக்ளியே அப்படின்னா யூகரியோட்டிக்ஸ்ல வரும். வித்தவுட் நியூக்ளியஸ் செல்ஸ் அப்படின்றதுனால இந்த ப்ரோகரியோட்டிக்ல வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. தே ஆர் கன்சிடர்ட் டு பி ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன் எர்த். எர்த்லேயே வந்து ஃபர்ஸ்டா வந்து இது வந்து தே ஆர் பிலீவ்டு, நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணியிருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த் வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியா வந்து கிங்டம் முனேரா அப்படின்ற கிங்டத்துல வந்து அவங்க வந்து குரூப் பண்றாங்க. பாக்டீரியாவை பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு பேர் தான் பாக்டீரியாலஜி. அப்ப வைரஸை பத்தி படிக்கிறது வைரலஜின்னு சொல்லி, பாக்டீரியாவை பத்தி படிக்கிறது பாக்டீரியாலஜி. சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர். அப்ப நம்ம என்ன சொன்னோம், வைரஸ் வந்து 10,000 டைம்ஸ் ஸ்மாலர் தென் பாக்டீரியா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்ப நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, அதாவது 10,000 டைம்ஸ் ஸ்மாலர், அதாவது பாக்டீரியாவே வந்து 1 மைக்ரோமீட்டர். மைக்ரோனா என்னங்க, 10 to the power -5. -5 மீன்ஸ் 0.0000001 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், 0.001 மில்லிமீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா, 0.001 மில்லிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. 1 மைக்ரோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0.001 மில்லிமீட்டர் இப்படியும் வச்சுக்கலாம். இல்லை மைக்ரோக்கு வந்து 10 to the power -5 உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஸோ வந்து நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, 1 மைக்ரோ டு 5 மைக்ரோமீட்டர் இதோட இருக்கும். பாக்டீரியா வந்து 2 டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து பேஸ் பண்ணுறாங்க. அரோபிக் பாக்டீரியா, அனரோபிக் பாக்டீரியா. சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா, ரெஸ்பிரேஷன் அப்படின்னா திஸ் பாக்டீரியா நீட் ஆக்சிஜன் டு லிவ் அண்ட் க்ரோ. அதாவது அரோபிக் பாக்டீரியா அப்படின்றது ஒரு ஆக்சிஜன் வந்து தேவைப்படும், அது வந்து வாழ்றதுக்கும் அது வந்து இனப்பெருக்கத்துக்கும். அனரோபிக் பாக்டீரியா வந்து அப்படி கிடையாது, ஆக்சிஜன் இல்லைனாலுமே அது வந்து உயிர் வாழும். சரிங்களா, செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா பார்க்கலாம்.
ஆக்சுவலி பாக்டீரியம் as a outer covering known as a cell wall. அதாவது என்ன சொல்றாங்கன்னா செல் வால் அப்படின்னா ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சைட்டோபிளாசம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துருவோம். இங்க இருக்கா செல் வால் அப்படின்ற ஒரு அவுட்டர் இது இருக்கு. சைட்டோபிளாசம் இருக்கு. இந்த சைட்டோபிளாசம் என்னன்னா ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் இன்சைட் த செல். இதுதான் வந்து சைட்டோபிளாசம் அப்படின்றோம். இது வந்து ஃபிளஜெல்லா. இந்த ஃபிளஜெல்லா தான் என்னன்னா இது மூமெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்குலாம் யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மிட் எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ ஹெல்ப்ஸ் வித், அதாவது இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று என்னென்ன சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. இதில் வந்து சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிளஜெல்லா டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார் மூமெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சைட்டோபிளாசம் பார்த்தோம். நியூக்ளியாய்டு, அதாவது சிலது தான் இங்கே தந்திருக்காங்க. இன்னும் நியூக்ளியாய்டெல்லாம் இருக்கு. இங்கே சொல்லியிருக்காங்க நியூக்ளியாய்டு ரீஜன் வந்து டிஎன்ஏ இஸ் ஃபவுண்ட். ஆனால் வந்து அங்கே வந்து மெம்பரேன் இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இது ப்ரோகரைட்டிக்ஸ் வந்து இது வந்து பாக்டீரியா அப்படின்னு ஒரு ப்ரோகரைட்டிக் செல்ஸ் வித்தவுட் நியூக்ளி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது அந்த மாதிரி தான் வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏலாம் வந்து இந்த பிளாஸ்மிட் இந்த சைட்டோபிளாசத்தில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அப்படின்னு 70s ரிசோம் அப்படின்னு புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து என்ன வேலையை செய்யுதுன்னா ஒரு 70s ரிசோம் அப்படின்னு இது பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் அதர் செல் ஆர்கனல்ஸ், மிட்டோகாண்ட்ரியாவோ கால்கி பாடி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸெட்ரா இது வந்து எல்லாமே ஆப்சென்ட்டாக இருக்குது. ஃபிளஜெல்லா எய்ட்ஸ் இன் லொக்கோமோஷன். இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி நீட்டாக வால் மாதிரி, இதுதான் வந்து அதாவது லொக்கோமோஷன் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதுக்காக இது வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா. ஓகேங்களா? அதாவது ராட் ஷேப்ட் பாக்டீரியா, அது வந்து பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஆந்த்ரஸ் டிசீஸ் வந்து காஸ் பண்ணுங்க. ஸ்பைரலா ஷேப்டு பாக்டீரியா, இது வந்து எலிகோபாக்டர் பிலாரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அல்சர் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாக்டீரியாலாம் நம்மளுக்குள்ள என்டர் ஆச்சுன்னா நமக்கு வந்து அல்சர் வந்து ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. காக்கி மீன்ஸ் ஸ்பெரிக்கல் ரவுண்டு தான். இது வந்து டிப்ளோகாக்கஸ் ஸ்பெக்ட்ரோகாக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேஸ் ஆர் செயினா இருந்ததுன்னா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சஸா இருந்ததுன்னா ஸ்டாப்லோகாக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து கிரேப்ஸ் மாதிரி. பஞ்சஸ் மீன்ஸ் உங்களுக்கு இமேஜின் பண்ணா கிரேப்ஸ் மாதிரி. செயின்னா உங்களுக்கு தெரியும், பேஸ்னாலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? விப்ரோ அப்படின்னா காமன் ஷேப் பாக்டீரியா, விப்ரோ கொலேரா அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் ஃபிளஜெல்லா மூவ்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஃபிளஜெல்லாவை வச்சு தான் வந்து ஒரு இடத்துலேருந்து பாக்டீரியா வந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அந்த ஃபிளஜெல்லாவை டிபெண்ட் பண்ணி இந்த பாக்டீரியாவுக்கு வந்து சொல்றாங்க சிங்கிள் ஃபிளஜெல்லா அட் ஒன் எண்டாக இருந்தால் அது வந்து மோனோட்ரிக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் விப்ரோ கொலேரா. டப் ஆர் ஃபிளஜெல்லா அட் ஒன் எண்ட், ஒரு எண்டில் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு வந்து சிடோமோனாஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் அதை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்தலாம், அதுக்கு பேர்னா லோபோட்ரிக்கஸ் அப்படின்னு. டஃப் ஆர் ஃபிளஜெல்லா அட் போத் எண்ட்ஸ், ரெண்டு எண்ட்லுமே இருந்ததுன்னா அது ஆம்பியோட்ரிக்கோஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரோடோஸ்பிரில்லம் ருபுரம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பின்னாடி இமேஜஸோட தந்திருப்பாங்க பாருங்க. அட்ரிகாஸ் அதுதான் ஃபிளஜெல்லாவே வந்து முன்னாடி இல்லை பாருங்க, இதுக்கு எந்த ஒரு ஃபிளஜெல்லாவுமே இல்லை. மோனோட்ரிக்கஸ்ல ஒன்று இருக்கு. ஆம்பிட்ரிகோஸ்னா போத் எண்ட்லேயும் இருக்கு. சரிங்களா? அப்பேட்ரிகஸ் லோபோட்ரிகஸ்னா சொன்னா பஞ்ச் ஒன் எண்ட்ல இருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபிளஜெல்லா எல்லா சைட்லையுமே இருக்குது. எக்ஸாம்பிள் ஈகோலை. அட்ரிகஸ்க்கு வந்து வித்தவுட் எனி ஃபிளஜெல்லாவே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிளும் தந்திருக்காங்க. சரிங்களா? ஃபிளஜெல்லா டைப்ஸ் இன் பாக்டீரியாவும் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாக்டீரியா வந்து இந்த மாதிரி பாக்டீரியாலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். பாக்டீரியாவுக்கு ஃபுட் வந்து யார் தருவாங்க, எந்த விதத்துல வந்து ஃபுட் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா நமக்கு தெரியும். ஃபோட்டோசிந்தசிஸ்னாவே அது ஓன் ப்ராசஸ்ல பிளான்ஸ்ல வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுனால தான் பிளான்ஸ்லாம் தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எங்க பாக்டீரியாலையும் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா பாக்டீரியாலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்கும். இப்போ பாக்டீரியா தட் லிவ் இன் ஆர்ஸ் என்விரான்மெண்ட், அதாவது அதுக்கு சன்லைட்டே இல்லை. ஆர்ஸ் என்விரான்மெண்ட்னா என்னன்னா வித்தவுட் சன்லைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்க பாக்டீரியாலாம் எப்படி வந்து தனக்கான உணவை தயாரிச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து ஃபுட் இன்ஸ்டெட் ஆஃப் யூட்டிலைசிங் சன்கிட்ட இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா, அதுக்கு பதிலாக இது வந்து கீமோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. கெமிக்கல்ஸ் கிட்ட இருந்து தனக்கான உணவை வச்சுக்கும். சம் பாக்டீரியா எக்ஸிபிட் சிம்போட்டிக் ரிலேஷன்ஷிப். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன்.
சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்னா லிவிங் டுகெதர் ஆஃபன் ஹெல்பிங் ஈச் அதர். அதாவது என்னன்னா ஒரு வேலை செய்யறதுனால எனக்கும் நல்லது. அதாவது இப்போ நான் இந்த லெசனை சொல்லித்தரேன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், எனக்கும் நாலேஜ் வருது, இதை கற்றுக்கிற உங்களுக்கும் நாலேஜ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சேம் லைக் என்ன அப்படின்னா ஈக்குவலை அப்படின்ற ஒரு பாக்டீரியா நம்மளோட அதாவது வயிற்று இன்டெஸ்டைன்ஸ் குடல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்டீரியா தான் நம்மளுக்கு வந்து நல்லாவே அந்த ஈக்குவலை வந்து நம்ம வயிற்றுல இருக்கிறதுனால அந்த ஈக்குவலையும் உயிர் வாழும். நெக்ஸ்ட் நம்மளுக்குமே வந்து நல்லது இந்த டைஜஸ்டிவ் பர்பஸ் எல்லாத்துக்காகவும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்போட்டிக். சம் பாக்டீரியா வந்து எக்ஸிபிட் சிம்போட்டிக் ரிலேஷன்ஷிப். ஸோ போத்மே வந்து அதுல இருந்து பயனடைவாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன், பைனரி அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன் இருக்கு, மல்டிபிள் ஃபிஷன் இருக்கு. அதாவது பைனரினா 2, மல்டிபிள்னா என்னன்னா அதிகமா. சரிங்களா? Binary fishes mean one bacterium splits into two identical daughter cells. One வந்து 2 இதா வருது. It is very அதாவது எப்படின்னா ஃபாஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். Some bacteria divide every 20 minutes வந்து அந்த 2 to 1 bacteria 2 அடுத்த 2லேருந்து 1 2 அது நெக்ஸ்ட் 1 2 அந்த மாதிரி வந்து இதாகிட்டே வரும். மல்டிபிள் ஃபிஷன் அப்படின்னா சம் கண்டிஷனில் ஒன் பாக்டீரியம் டிவைட் இன்டூ மெனி டாட்டர் செல்ஸ் அட் ஒன்ஸ். அதாவது மல்டிபிள் ஃபிஷ்னா ஒன்று பல மடங்கு. திஸ் ஹேப்பன்ஸ் when bacteria forms spores in unfavorable condition அப்படின்னு சொல்றாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லாம் இருக்கும்போது இது வந்து இந்த மாதிரியான உருவாக்கங்கள்லாம் இந்த மல்டிபிள் ஃபிஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வைரஸ் பற்றியும் பார்த்தோம், பாக்டீரியாவும் பார்த்தோம். நம்ம நார்மலாக வைரஸ்னா என்ன, வைரஸ் அப்படின்னாவே ஒரு டைனி பார்ட்டிகல், பாக்டீரியாவோட 10,000 டைம்ஸ் ஸ்மாலர். அது வந்து ப்ரோட்டீன் கோட்லாம் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாக்டீரியா அப்படின்னது அது வந்து 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் வரையும் இருக்கு. அதாவது பாக்டீரியா வந்து ஒரு ப்ரோகரியோட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, இது மெயின். நெக்ஸ்ட் ஃபங்கை, இதுவும் வந்து ஒரு மைக்ரோப். சரிங்களா? ஃபங்கை ஆர் குரூப் ஆஃப் ஈக்கரியோட்டிக் ஆர்கானிசம். ஈக்கரியோட்டிக் ஆர்கானிசம் மீன்ஸ் என்னன்னா அங்க வந்து வித்தவுட் நியூக்ளியை, செல் வித்தவுட் நியூக்ளியன்னு சொல்லுவோம். அங்கே செல் வித் நியூக்ளியை தான் ஈக்கரியோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்கே குளோரோஃபில் வந்து லேக் குளோரோஃபில் வந்து இருக்காதுன்னு சொல்றாங்க. தே க்ரோ இன் கம்மியாக இருக்கிறதுனால தே க்ரோ இன் டார்க் என்வரன்மெண்ட். அதாவது இருட்டான பிளேஸ்லலாம் வந்து இந்த ஃபங்கை வந்து என்ன ஆகும் அப்படின்னா வளருங்க. சரிங்களா? தே மேபி எய்தர் யூனிசெல்லுலராக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் மாதிரி, மல்டி செல்லுலராக இருக்கலாம். அதாவது யூனிசெல்லுலார் மல்டி செல்லுலார் என்னன்னா ஒரு செல்லே எல்லா வேலையும் செய்யும். மல்டி செல்லுலார் மீன்ஸ் வந்து நம்மள மாதிரி நிறைய பிரெயின் செல்லு தனித்தனியாக ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. யூனிசெல் மீன்ஸ் ஒரு ஆளே எல்லாத்தையும் பார்ப்பாங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பெனிசிலியம் சொல்றாங்க. தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட் ஆஃப் ஹேபிடன்ஸ். ஆல் கைண்ட் ஆஃப் ஹேபிடன்ஸ் மீன்ஸ் நமக்கு தெரியும் அதாவது பிளான்ஸாக இருக்கலாம், அக்வாட்டிக்காக இருக்கலாம், எல்லாமே இந்த ஃபாரஸ்ட் அக்வா வாட்டர்லேயும் இருக்கலாம். ஹேபிடன்ட் அப்படின்னா டெரஸ்ட் இந்த பிளான்ஸு எல்லாத்துலேயுமே இருக்கும். சரிங்களா? தே ஆர் இன்க்ளூடட் அண்ட் கிங்டம் ஃபங்கை. மொனோராலில் வந்து சொல்லியிருப்போம் இல்லையா பாக்டீரியாவை, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஃபங்கையை வந்து கிங்டம் ஃபங்கையில் வந்து அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்டடி ஆஃப் ஃபங்கையை வந்து மைக்காலஜின்னு சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்ட் மைக்காலஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக். மேக்ரோ மீன்ஸ் லார்ஜ். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் இல்லையா மஷ்ரூம், இதெல்லாம் நம்ம பார்க்குவோம் இல்லையா நம்ம கண்ணால். தே ஆர் அரௌண்ட் 70,000 ஸ்பீஷஸ் ஆஃப் ஃபங்கை இன் த லிவிங் வேர்ல்டு. அதாவது 70,000 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோ ஸ்பீஷஸ் ஆஃப் ஃபங்கை வந்து நம்மளோட உலகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் வி வில் ஸ்டடி அபவுட் ஈஸ்ட் விச் இஸ் யூனிசெல்லுலார் ஃபங்கை. நம்ம வந்து ஃபங்கையில் யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டி செல்லுலார் இருக்குன்னு ரெண்டு பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து யூனிசெல்லுலார் அப்படின்றதோட எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மல்டி செல்லுலாரை வந்து நெக்ஸ்ட் லெசனில் நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யூனிசெல்லுலார் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட், அதோட எக்ஸாம்பிள் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட்டை பற்றி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ஈஸ்ட் வந்து எங்கெங்கே நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஃப்ரீலி இந்த அட்மாஸ்பியர். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீலி இந்த ஏரில் வந்து ஈஸ்ட் இருக்கும். இந்த ஈஸ்ட் வந்து எந்தெந்த பிளேஸ்லலாம் க்ரோ ஆகும்னா இந்த சுகர் கண்டெயின் ஆகிருக்கு இல்லையா, க்ரோயிங் அந்த பிளேசஸ் எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் அப்படின்றது வந்து இருக்கும். லைக் ஃப்ரூட்ஸு டஃப் அதாவது மாவெல்லாம் பேசுகிறோம் இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் வந்து இந்த சுகர் இருக்கிற எல்லா கைண்டுமே வந்து இந்த ஈஸ்ட் அப்படின்றது வளரும் அப்படின்னாங்க. இந்த செல் வந்து ஓவாய்ட் இன் ஷேப்ஸில் இருக்கும், கண்டெய்னிங் செல் வால் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஈக்குவரிட்டிக் இல்லையா, ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. சைட்டோபிளாசம் இன் கிரானுலர் அண்ட் வேக்கிள்ஸ் இருக்குது. பாருங்க, இதுதான் செல் மெம்பரேன் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்குது, வேக்குல்,
ஃபுட் கிரானுல் இது எல்லாமே இருக்கு. ஸோ செல் மெம்பரேன் என்ன பண்ணும், அவுட்டர் லேயர் கண்ட்ரோலிங் என்ன உள்ள வருது என்ன வெளியே போகுது அப்படின்றத பார்க்கும். நியூக்ளியஸ் அப்படின்றது அதில் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ்ல டிஎன்ஏவோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சைட்டோபிளாசம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னால் ஒரு ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வந்து ஒரு ஆர்கனல்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வேக்கல் அப்படின்றது இந்த வேஸ்ட் வாட்டர் வேஸ்ட் அண்ட் வாட்டர் தேவையானது எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஃபுட் கிரானியூல்ஸ் அப்படின்னும் போது அந்த ஈஸ்ட்டுக்கு தேவையான ஸ்டோர்ஸ் நியூட்ரிஷன் லைக் கிளைகோஜன் அண்ட் ஆயில் குளூப்ளஸ், அதாவது அந்த மாதிரியான ஐட்டம்லாம் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈஸ்டோட ஃபங்க்ஷனு ஃபர்மெண்டேஷன். ஈஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் இருக்கிற பிளேஸ்ல எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் அப்படின்றது க்ரோ ஆகும்னு சொல்லுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா சுகரை வந்து ஆல்கஹால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா வந்து கன்வெர்ட் பண்ணுங்க யூசிங் என்ன அப்படின்னா என்ஜைம். அந்த என்ஜைம் கால்டு ஜைமாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்ட் இன் பிரெட் மேக்கிங் அண்ட் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த பேக்கரிக்கு போனால் பிரெட்டை வந்து தயாரிப்பாங்க. நம்மளே சொல்லுவோம் ஈஸ்டால ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து படிச்சிருக்கோம். சயின்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம், ஈஸ்ட் பிரேக்ஸ் டவுன் சுகர். அதாவது பிரெட் எல்லாம் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபங்கை, ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுகரை வந்து இந்த மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து anaerobic respiration. ஈஸ்ட் வந்து டஸ் நாட் நீட் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட் வந்து ஆக்சிஜனே தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபங்கை வந்து லேக் ஆஃப் குளோரோஃபில் இருட்டான பிளேஸ்ல தான் இருக்கும். இருட்டான பிளேஸ்ல இருக்கணுமாவே அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இது வந்து ஈஸ்ட் இப்படிதான். ஈஸ்ட் அப்படின்றது ஒரு ஆக்சிஜனே தேவைப்படாது ஒன்று. உங்களுக்கு இன்னொன்னா நம்ம ரெஸ்பிரேஷன், நம்ம சுவாசிக்கிறதுக்குலாம் ஆக்சிஜன் தேவை. ஆனால் வந்து இப்போ ஒரு சுகருக்குள்ள இருக்குன்னா ஒரு அந்த இப்போ வந்து பிரெட் எல்லாம் தயாரிக்குன்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன்லாம் தேவை கிடையாது. சரிங்களா? புரியுதுன்னா உங்களுக்கு? அந்த ஒரு இதுக்கு வந்து அதோட வேலை நடக்கிறதுக்கு அந்த ஆக்சிஜன் ஆப்சன்ஸ்லேயே வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் நடந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்துன்னா ஆல்கே ஆர் வெரி சிம்பிள் பிளான்ட் லைக் யூக்கரிட்டிக் ஆர்கானிசம். ஃபங்கை போலவே இது ஒரு யூக்கரிட்டிக் ஆர்கானிசம். இது மோஸ்ட் மாய்ஸ்ட் ஹாபிடன்ட், அதாவது ஈரப்பதம்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லாவே வந்து அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து அங்கே வந்து லேக் ஆஃப் குளோரோஃபில் பார்க்குறேன், அங்கே ரிச் இன் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் ரிச்சாக இருக்கிறதுனாலே இந்த தின் ஃபிலிம் ஆஃப் சர்ஃபேஸ் லேக்ஸ் பாண்ட்ஸ் இந்த பாசி படிகிறதுலாம்னு சொல்லிடுவேன் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் கூட சில இந்த கல் அடியில் நம்ம ஒழுங்காக வந்து ஒரு இடத்த வந்து இந்த தண்ணி கண்டினியூஸாக வந்திருக்க பிளேஸை நம்ம ஒழுங்காக க்ளீனாக இல்லாமையோ நம்ம ஒழுங்காக வச்சுக்காம விட்டுட்டு அந்த இடத்துல பாசி படிஞ்சிரும்னு சொல்லியா, இதுதான் வந்து ஆல்கேன்றாங்க. சரிங்களா? therefore they are known as grace of water அப்படின்னு சொல்றாங்க. grass of water. they are autotrophic and they produce their own food. autotrophic means அதோட உணவை தானே தயாரிச்சுக்கும் with help of chloroplast. அது குளோரோஃபில் இருக்கிறதுனால, கிரீன் பிக்மெண்ட் இருக்கிறதுனால photosynthesis அப்படின்ற ப்ராசஸ் மூலமா ஸ்டடி ஆஃப் ஆல்கே அது வந்து தனக்கான உணவை தானே தயாரிச்சுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஆல்கேவை பற்றி படிக்கிற ஸ்டடி பேர் தான் ஆல்கோலஜி, இல்லைன்னா ஃபிக்காலஜி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆல்கே வந்து டைப்ஸ்ல வந்து ப்ரௌன், ரெட்டு, கிரீன் அந்த மாதிரிலாம் கூடமே வந்து டீட்டெயிலாக வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிளாமிடோமோனாஸ், வால்வாக்ஸ், லுத்ரக்ஸ், ஃப்ரிஸ்சேலியா, உல்வா, ஹைட்ரோட்டிக் கேட்டியான். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கேங்க. நெக்ஸ்ட் their size varies from 1 micron to 15 meter. அதாவது அங்கே மைக்ரோமீட்டர் பாக்டீரியாலாம் பார்த்தோம், இங்கே ஆல்கேன் வரும்போது 1 micron to 50 meter. ஆல்கே வந்து யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக்காக இருக்கும், ஆர் மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோபிக்காகவும் இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ், இது வந்து சர்காசம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிசெல்லுலர் ஆல்கே எக்ஸிபிட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ், ஸ்பெரிக்கல், ராட், ஸ்பிண்டில் இந்த மாதிரி. மல்டிசெல்லுலர் ஆல்கே வந்து ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த செக்ஷன் வந்து நம்ம கிளாமிடோமோனாஸ் பற்றி பார்க்கலாம். மல்டிசெல்லுலர் ஆல்கே பற்றி நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? கிளாமிடோமோனாஸ் இஸ் சிம்பிளர் யூனிசெல்லுலர் மொட்டல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கிற ஒரு யூனிசெல்லுலர் ஒரு ஆல்கே தான் வந்து ஒரு கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு இதுக்கு நேம் வைக்கிறாங்க. அது வந்து ஓவலாக இருக்கும், ஸ்பெரிக்குலர் பிரிஃபார்ம் இன் ஷேப், ஸ்பெரிக்கலாக இருக்குது. இது வந்து இங்கே பாருங்கள், பியர் ஷேப் காமன் ஒன் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ்ல எல்லாம் நமக்கு இருக்கும். டிச்சஸ், வாட்டர் டேங்க்ஸ், இது எல்லாமே இந்த வந்து யூனிசெல்லுலார் மொட்டல் வாட்டர் ஆல்கே வந்து இருக்குது அப்படின்றாங்க. தே ஹேவ் நேரோ ஆன்டீரியர் அண்ட்
narrow, இங்கெல்லாம் நேரோவா இருக்கு. broad the posterior end. ஓகேங்களா? the cell is surrounded by a thin film shell wall of cellulose. cytoplasm இருக்கு இல்லையா, இந்த cytoplasm is seen in between cell membrane and chloroplast. அதாவது இது எல்லாமே என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்கு, இங்க பாருங்க flagella இருக்கு, இது vacuole இருக்கு, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் மெயின் என்னன்னா 2 கான்டாக்ட் vacuoles வந்து இந்த ஈச் flagella இருக்கு, டைனி ரெட் கலர் ஐ ஸ்பாட் இருக்கு, இங்க பாருங்க ஐ ஸ்பாட் இருக்கு, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளமிடோமோனாஸ் வந்து செக்ஷுவல் அண்ட் அசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் ரெண்டுமே பண்ணுன்றாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புரோட்டோசோவா. புரோட்டோசோன் அப்படின்றது இந்த புரோட்டோஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஜோன் மீன்ஸ் அனிமல்னு சொல்றாங்க. சிங்கிள் செல் யூக்கரட்டிக். யூக்கரட்டிக்னா வித் நியூக்ளியை இல்லையா. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் த கிங்டம் புரோட்டிசா, புரோட்டிஸ்டா. ஓகேங்களா. ஸ்டடி ஆஃப் இந்த புரோட்டோசோவா தான் புரோட்டோஜாலஜி அப்படின்னு சொல்றோம். தே ஆர் ஃபவுண்ட் இன் எங்கெல்லாம் இது இருக்குன்னா பாண்ட்ஸ், ஓஷனு, ஈரப்பதத்தான மண்ணில் அண்ட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் இது எல்லாமே இருக்கும். டிசீஸையும் காஸ் பண்ணும், காசிங் டிசீஸை காஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் இருக்குன்றாங்க. they range from 2 to 200 microns சரிங்களா. protozoa have specialized organelles. These organelles are used for movement, feeding and other function. இந்த protozoaக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ் இருக்கு. இதுதான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் ஃபீட் பண்றதுக்கும் அதர் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. இங்க பாருங்க சிலியேட்ஸ், presence of cilia for locomotion. அங்கெல்லாம் flagella இருக்கிற மாதிரி சிலியேட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் paramecium. Flagellates இருக்கு, presence of flagella for locomotion. Pseudopods, presence of pseudopodia for locomotion. Sporozoans, parasite. அதாவது ஒவ்வொன்றுத்துலேயும் ஏதோ ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷனிங், ஃபீடிங்கு, நெக்ஸ்ட் அதர் மூமெண்ட்டு, அதர் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டைப்ஸ்ங்க பாருங்க. சிலியான்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சிலியேட்ஸ் அது. நெக்ஸ்ட் வந்து பிளஜெல்லா. நான் ஆல்ரெடி பிளஜெல்லா நம்ம பார்த்துருக்கோம் ஃபங்கல் இல்லையா, இது வந்து பிளஜெல்லா. எல்லாமே வந்து அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா. ஓகேங்களா. புரோட்டோசோவா அப்படின்றது அமீபா அப்படின்றது யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். மைக்ரோம்னா மேக்ரோன்றது பெருசு, மைக்ரோ அப்படின்றது பெருசுனா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைக்ரோ மீன்ஸ் கம்மியாக இருக்கும்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸில் இருக்குது. அமீபா அப்படின்றது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருக்கும். இதுக்கும் செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம இதை வந்து நம்ம இதில் தானே கொண்டு வரோம். ஸோ யூக்கரட்டிக் அப்படின்னும் போது இது எல்லாமே இருக்குது. இட் இஸ் புரோட்டோசோவன் தட் மூவ்ஸ் ஃப்ரம் பை மீன்ஸ் ஆஃப் சுடோபோடியா. அங்கே பாருங்க, இது எப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இது மூலமா வந்து அது மூமெண்ட் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. செல் மெம்பரேன் இருக்கு. இந்த இது மூலமா அது என்ன பண்ணும்னா அதாவது அதுக்கான இரையை வந்து போய் பிடிச்சிக்கும். சுடோபோடியா எக்ஸ்டெண்டட் த பார்ட் ஆஃப் செல் மெம்பரேன். இதுதான் வந்து என்ன பண்ணும், இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் ஸ்ப்ரே ஆல்கே. இது வந்து என்ன சாப்பிடும்னா ஆல்கேவெல்லாம் சாப்பிடுன்றாங்க. பாடி ஃப்ளோஸ் அரௌண்ட் த ஃபுட் பார்ட்டிகல் அண்ட் என்கல்ப்ஸ் அண்ட் ஃபார்டிங் ஃபுட் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். கான்ட்ராக்ட் வெஹிக்கிள்ஸ் ஆர் சீன் இன் சைட்டோபிளாசம். அது வந்து எக்ஸ்ட்ரீஷன் ப்ராசஸ்க்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அமீபா ரீப்ரொடியூசஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபிஷன் அண்ட் ஸ்போருலேஷன். ஃபிஷனும் அண்ட் ஸ்போருலேஷன் இது ரெண்டு மூலமாவே வந்து அது ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபிஷன் எங்கெல்லனா ஒரு ரெகுலர் கண்டிஷனில் இந்த அமீபா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெகுலர் கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுட்டு நல்ல ஃபுட் கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது, டெம்பரேச்சர்லாம் நல்லா அந்த அமீபாவுக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கும்போது பைனரி ஃபிஷன், 2 ஐடென்டிக்கல் டாட்டர்ஸ் அந்த ஃபிஷன் மூலமாக அதெல்லாம் அந்த மாதிரி நடக்குது. இதே ஸ்போருலேஷன் எங்கே அப்படின்னு நடக்கும்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது ஃபுட் இல்லை, வாட்டர் ஒழுங்காக இல்லை, ஹீட்டு, ட்ரைனஸ் அப்படிலாம் இருக்கும்போது அமீபா வந்து ஒரு திக் வாலை ப்ரொடியூஸ் பண்ணி இன்சைட் த நியூக்ளியஸ்குள்ள மினி ஸ்போர்ஸை இது பண்ணி அந்த ஸ்போருலேஷன் மூலமாக வந்து எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரியான்ஸ். The word prion is derived from the proteinaceous infectious particle. Prions have neither DNA nor RNA to transmit infection. ஏதாவது ஒன்று வந்து இருக்கும் இல்லைங்களா. Prion is a muted form of usually harmless protein. அதாவது harmless proteinனா நல்லது இல்லை. Prion cause disease by affecting brain or neural அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. எந்த மாதிரியான டிசீஸ்லாம் அது ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத பாருங்க. கிரெட்ஸ்ஃபில்ஸ்
காப் டிசீஸ். அனதர் எக்ஸாம்பிள் வந்து குரு அசோசியேட்டட் வித் கேனிபலிசம். இதெல்லாம் என்ன, இது வந்து நியூரல் டிசீஸ். பிரெயினே சில பேருக்கு அது அஃபெக்ட் ஆயிருக்கும். குரு அப்படின்றது இந்த பழங்காலத்துலலாம் அந்த அதாவது மனுஷங்களே சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துமே இருக்கு அப்படின்னாங்க. virions அப்படின்னா virion is an entire virus particle consisting of an outer protein cell called a capsid and inner core of nucleic acid. outerல capsid இருக்கும், inner core nucleic acidல RNAவோ இல்ல DNAவோ இருக்குன்றாங்க. the virus found outside the cell extracellular, it is known as virion. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ஃப்ளூ அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வைரஸ் வந்து வெளியே இருக்கும் போது அது வந்து விரியான். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள போட்டும் போது அது வந்து வைரஸ். ஓகேங்களா, க்ரோத் ஆகும்போது. ஆனா வெளியே வித்தவுட் ஆக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் தி லிவிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வைரஸ் அப்படின்றது என்டையர் மைக்ரோ ஆர்கானிசம் லிவிங் இன்சைட் ஆர் அவுட் சைட் செல். விரியான் அப்படின்றது வைரஸ் பார்ட்டிகல், அதாவது பிஃபோர் இன்ஃபெக்ஷன் ஃப்ளோட்டிங் அவுட் சைட் த செல். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் விரியானும் இங்க தந்திருக்காங்க. ஓகேங்களா, யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிசம் தான் யூஸ். நம்ம இவ்வளோ நேரம் மைக்ரோ ஆர்கானிசம்ல 5 டைப்ஸாக பார்த்தோம். இப்போ யூசஸும் பார்த்துலாம். சரிங்களா, மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஃபீல்ட், மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. மெடிசன் அப்படின் போது ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாமே தெரியுது. இப்போ நம்மளுக்கும் சரி, சின்னவங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ஒரு ஃபீவர் வருது, ஒரு 3 டேஸ்க்கு மேலே வருது, ஒரு சளி பிடிக்குது, நார்மலான ஒரு மருந்து எடுத்து சரியாகலை அப்படின்னா இப்போ டாக்டர்ஸ்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு ஒன்று தராங்க. ஓகேங்களா, 3 டேஸ்க்கு மேலே ஃபீவர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த பிளட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஒரு ரிசல்ட் வந்து வைரலா, அது வந்து சிஆர்பி அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷனா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, பாக்டீரியா இருந்தால் அதுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக், வைரலாக இருந்தால் ஆன்டிவைரல், இதெல்லாம் தராங்க இல்லையா. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது என்னன்னா, the word anti means against, அதாவது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எதிர்ப்பு சக்தியாக இது வந்து இருக்கும். ஆன்டிபயோட்டிக் இஸ் a substance produced by living organism which is toxic for other organism. மற்றதுக்கு வந்து இது வந்து பாய்சன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியமை வந்து 1928ல் அலெக்சாண்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியத்தை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. ஆன்டிபயோட்டிக் பெனிசிலியம் அப்படின்றது ஒரு ஃபங்கை அது வந்து அது எங்கன்னா பெனிசிலியம் கிரைசோசினம் அப்படின்றதுலேருந்து தயாரிக்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ட் டு ட்ரீட் டிசீஸ் சச் ஆஸ் டெட்டானஸ் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா டெட்டானஸ் அண்ட் டிப்தெரியா. இது ரெண்டு இதுக்காக வந்து இதாகுது. டெட்டானஸ் அப்படின்னும் போது இந்த டெட்டானஸ் வந்து எதனால காசு ஆகுதுன்னா பாக்டீரியா காஸ் க்ளோஸ்ட்ரீடியம் இங்கெல்லாம் இல்லை, நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. அது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுனா, இந்த வவுன்ஸு அடிபட்டுருச்சுன்னா, கட்ஸ் ஏதாவது இருக்குது இல்லையா, அது மேலே டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தான் அந்த பாக்டீரியா வந்து அங்கே கண்டைன் இருக்கும், அங்கே இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு அந்த நர்வஸ் சிஸ்டத்தையோ இல்லை வந்து பெயின்ஃபுல் மசில் இந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் டெட்டனஸ் வேக்சின் வந்து நம்ம போடணும். இது வந்து வேக்சின்ஸில் வரும். சரிங்களா, ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது டிப்தெரியா அப்படின்றது என்னென்னா இதெல்லாம் ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த டிசீஸ் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம வேக்சின்ஸும் போடுவோம். சரிங்களா, ஆன்டிபயோட்டிக் ஸ்டெப்டோமைசின் இஸ் அப்டைன் ஃப்ரம் ஸ்டெப்டோமைசிஸ் பாக்டீரியா. ஸ்டெப்டோமைசிஸ் பாக்டீரியா கிட்ட இருந்து டூ கியூர் வேரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்காக வந்து இதை வந்து இது பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பிளேக் மாதிரி. ஓகேங்களா, இப்போ வேக்சின்ஸ் அப்படின்னா வேக்சின்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ், அதாவது செத்து போனோம் இல்லை வீக்கெண்ட் இந்த மைக்ரோப்ஸ் கிட்ட இருந்தோ வந்து இந்த வேக்சின்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். அதே ஆன்டிபயோட்டிக் வந்து பண்ணவர் யாரு, சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நோட் பண்ணிக்கோங்க, வேக்சின் யாரு, எட்வர்ட் ஜென்னர். ஓகேங்களா, ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இவர் அதுக்கு தான் வந்து வேக்சின் இது பண்ணுறாரு. இதுக்கு வந்து வேக்சினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காயின் பண்ணுறாங்க. when the vaccine is injected. இந்த வேக்சின் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்காக நம்ம வேக்சின்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா, இப்போ சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம வேக்சின் ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா. பிறந்த குழந்தையில ஆரம்பித்து நம்ம வந்து த்ரூ த லைஃப் வந்து ஒரு பார்ட்லேயும் வேக்சின்ஸ் போட்டுகிட்டே வரும். எதனாலனா குழந்தைங்களுக்கோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், நிறைய நோய்கள் வருது
பழங்காலத்துலலாம் இந்த வேக்சின்ஸ்லாம் இல்லாத போது நிறைய குழந்தைங்க பிறக்கும் போது இறந்துருவாங்க, நெக்ஸ்ட் வளரும் போது இறப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் இறப்பு விகிதம் கம்மியா இருக்குல்ல, எதனால அப்படின்னா நல்ல வேக்சின் போடுறதுனால. இந்த வேக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு பேஷண்டோட பாடிக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது இது வந்து ஆன்டி பாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும்னா இந்த இன்ஃபெக்ஷன் ஜெர்ம்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்ததுன்னா அதை வந்து இது ஃபைட் பண்ணி அதை அழிக்கிறதுக்காக நம்ம முன்னரே வந்து இந்த வேக்சின்ஸை வந்து போட்டு வச்சுப்போங்க. தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் இன்சைட் த பாடிக்குள்ளே இருக்கும். ஃபியூச்சர்ல இன்கேஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஜெர்ம்ஸ்க்கு ஆல்ரெடி இதை வந்து நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணதுனால அது வந்து போராடும். சரிங்களா? therefore vaccination is otherwise called as immunization, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் சொல்லலாம். ஓகேங்களா? தடுப்பூசி போடுறது. எக்ஸாம்பிள் MMR vaccine is given for preventing measles, mumps and rubella. அதுக்கப்புறம் BCG பெசல் கல்மெட் குரேன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ப்ரிவென்டிங் டியூபர்குலோசிஸ், அதுக்காகலாம் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா? அக்ரிகல்ச்சர்ல எதுக்காகலாம் இந்த வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர்னு சொல்லுவோம்ல, இந்த இயற்கை உரங்கள். இப்போ ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்கானிக் வேஸ்ட்லாம் எடுத்து பிரிப்போம், இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வேஸ்ட்லாம் பிரிப்போமா. ஸோ நம்ம பழத்தூள்லாம் இருந்தால் செடிக்கிட்ட போடுங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஆர்கானிக் வேஸ்ட்டில் டீகம்போஸ் ஆகும் இல்லையா. ஸோ இந்த டீக்ரேடபிள் வேஸ்ட்லாம் என்ன ஆகும்னா டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாயிலில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சாயிலை வந்து நல்லா வந்து ஃபர்டைல் பண்ணுறதுக்கும் நல்லா உரமாக்குறதுக்கும் செடிக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் வந்து உதவுதுன்றாங்க. அதுக்கு சில டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபெர்டிலைசரும் செஞ்சுருக்காங்க. ரிசோபியம், அசோ பாக்டேட்டர், அசோஸ்பெரலம், பிஎஸ்எம், அசோலா, சைனோபாக்டீரியா, ஃபங்கை, இது எல்லாமே மைக்ரோப்ஸ். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணா ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசரா வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு செடி இருக்குன்னா அது வளர்றதுக்கு வந்து அந்த நைட்ரஜன் எல்லாம் தேவையா இருக்குதுல்ல, இம்பார்ட்டன்ட். அந்த செடிக்கு உரமா இதெல்லாம் வந்து ரிசோபியம் பாக்டீரியா, அதாவது இந்த வேருக்கு நோடுலஸ்ல லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்ன்றாங்க. அந்த லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா இந்த பச்சை பயிறு எல்லாம் இருக்குது இல்லையா, மூங்கால், உளுந்து, கடலை, சிறுபயிறு, இந்த வெந்தயம், இது எல்லாமே இந்த அந்த அந்த கொட்டை வகை அது எல்லாமே வந்து லெக்யூம் பிளான்ட்ஸ்ல தான் போகும். இங்க வந்து நூடுலஸ்ல இந்த ரிசோம்பியம் பாக்டீரியா இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா சாயில என்ரிச் பண்ணி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்ல இந்த நைட்ரஜன்லாம் எடுத்து அந்த growth ஆஃப் த பிளான்ட்ஸ்க்கு வந்து உதவுது. ஸோ சம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா வேற சினோபாக்டீரியா, நாஸ்டக் கேன் ஆல்சோ நைட்ரஜனை வந்து பயாலஜிக்கலி வந்து இந்த செடிக்கெலாம் தரத்துக்கு உதவுதுன்றாங்க. பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் வேற மைக்ரோப்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராப்ஸை வந்து இந்த பெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த பூச்சிக்கிட்டெல்லாம் இருந்து இந்த கிராப்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. பெசிலஸ் த்ரூன்ஜினியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைகோடெர்மா, நெக்ஸ்ட் வந்து பேக்லோ வைரஸஸ். இது எல்லாமே என்ன பண்ணா இது வந்து ஃபங்கை வைரஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பிடி காட்டனை வந்து பிடி ஜீன். ஓகேங்களா? இதை வந்து ஒரு கிராப்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம்னா இதை வந்து ஏதோ ஒரு பூச்சி ஏதாவது அது கடிச்சா அந்த பூச்சி வந்து என்ன பண்ணுன்னா இறந்து போயிடும். ஏன்னா அவ்வளோ வந்து இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டா. இண்டஸ்ட்ரியில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து என்ன சொல்கிறது, இந்த இந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்க அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்லலாம் இந்த ஆரோபிக் மைக்ரோப்ஸ் ஆர் அல்லோட் டு ஆரோபிக் அனரோபிக். ஆரோபிக் அப்படின்னா வெறும் ஆக்சிஜன் தேவை, அந்த மைக்ரோப்ஸ் உயிர் வாழ்றதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஆனரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை கிடையாது இல்லையா. இந்த ஆரோபிக் மைக்ரோப்ஸ் எல்லாமே இந்த பிரைமரி இந்த செகண்டரி ஸ்டேஜில் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அந்த செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், இந்த மைக்ரோப்ஸ் எல்லாமே மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டரை சம் வந்து இப்போ எஸ்பெஷலி வந்து பாக்டீரியா லைக் நைட்ரோபாக்டர் அப்படிலாம் இருக்கும். அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. அது வந்து இந்த வேஸ்ட்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணேன். இது என்ன பண்ணுன்னா ஆக்சிஜன் வந்து அதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த வேஸ்ட் வாட்டரில் அந்த ப்ராசஸில் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஏர் பபல்ஸ், டிஃப்யூசர்ஸ், பேலஸ், இந்த மாதிரிலாம் சில திங்ஸ் வச்சு நம்ம ஆக்சிஜனை அதுக்குள்ளே கொண்டு போகும்போது பாக்டீரியா லைக் நைட்ரோபாக்டர் வந்து ஆக்சிஜனை வந்து என்ன பண்ணும், பிரேக் டவுன் பண்ணும். த வேஸ்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு நைட்ரேட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிளீனர் வாட்டர். இதுதான் மெயினாக இந்த வேஸ்ட் இப்படி கன்வெர்ட் பண்ணுற மெயின் வேலை யார் பண்ணுறா, எக்ஸாம்பிள் நைட்ரோபாக்டர் அப்படின்ற ஒரு இது பண்ணுது. ஸோ இதுதான் வந்துட்டு
இது வந்து ஆரோபிக்ல ஓகேங்களா. ஆரோபிக் மைக்ரோப்ஸ், அனரோபிக் மைக்ரோப்ஸ் இருக்குது. அதாவது மெத்தனோபாக்டீரியம் அப்படிலாம் சொல்லுவோம். இதுவுமே வந்து வித்தவுட் ஆக்சிஜன் சப்ளை இல்லாமையும் இந்த உதவியெல்லாம் நம்மளுக்கு பண்ணி தருது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ், ஹியூமன் அண்ட் அனிமல், இந்த பிளான்ட் வேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த அனரோபிக் பாக்டீரியா, அனரோபிக் அப்படின்னா ஆரோபிக்னா வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா, வித்தவுட் ஆக்சிஜன் மூலமாகவும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த வேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து மீத்தேன், அதாவது பயோகேஸா வித் கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜனோட நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தருது. இந்த பாக்டீரியா வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன், இந்த ஆல்கஹால் அண்ட் வைன் இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்றதுக்கும் நம்மளுக்கு இந்த மைக்ரோப்ஸ்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது யூசிங் ஈஸ்ட் வச்சு. நம்ம சொல்லல சுகர் எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அங்க எல்லாமே வந்து இந்த ஈஸ்ட் மூலமா நம்மளுக்கு வந்து ஃபர்மெண்டேஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ beer is produced by the fermentation of sugar in rice and barley அப்படின்னு சொல்றாங்க. மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங். ரெட்டிங் அண்ட் டேனிங் அப்படின்னா, ரெட்டிங்னா இந்த பிளான்ட்ஸுங்க, டேனிங் அப்படின்னா இந்த அனிமல் ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்டிங் அப்படின்னா, ரெட்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைபர். அதாவது ஒரு இந்த ஃபைபரை நம்ம எங்க இந்த லினன் இந்த மாதிரி ஃபைபரை பிளான்ட் ஸ்டெம்ஸ் கிட்ட இருந்து உருவாக்குறது. எப்படி அப்படின்னா இந்த ஃபிளாக்ஸ் பிளான்ஸ், அந்த பண்டில் அண்ட் அதாவது இந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த பண்டில் அந்த வாட்டர்ல ஷோக் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து இந்த ஷாஃப்ட் டிஷ்யூ ஆஃப் த ஸ்டெம் எல்லாம் பிரிச்சு எடுத்து இந்த லினன் த்ரெட் எல்லாம் உருவாக்குறது தான் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் சிடோமோனஸ் ஆரஞ்சினோசா அப்படி. இதே வந்து டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். அதாவது அனிமல்ஸ் கிட்டயும் வந்து இது நடக்குது. ஸோ அந்த அனிமல்ஸ் கிட்ட இருக்கு மேல இருக்கிற அந்த ஸ்கின்னு அதெல்லாம் வந்து எடுத்து இந்த பாக்டீரியா வந்து ஒரு அன்வான்ட் டிஷ்யூவெல்லாம் நம்மளுக்கு வந்து டவுன் பண்ணி ஒரு சாஃப்டா ஃப்ளெக்சிபிளா லாங் லாஸ்டிங்காக வந்து நம்மளுக்கு ஒரு இதை வந்து உருவாக்கி தருது. டு மேக் லெதரு, ஷூ, பேக்ஸ், பெல்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஓகேங்களா. இன் டெய்லி லைஃப்ல என்னன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற பிரெட்டுங்க, பிரெட் ஈஸ்ட் இஸ் யூஸ் இன் பேக்கரிஸ்ல வந்து ஈஸ்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நமக்கு என்ன பண்றாங்க பிரெட் இல்லைன்னு கேக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க, அதை வந்து ஒரு டஃப்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, இந்த மாவெல்லாம் அந்த கோதுமை மாவோ சப்பாத்தி உருட்டுறதுக்கு எதுக்காக நம்ம மாவு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டஃப்ல அந்த ஈஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு அது ப்ரொடியூஸ் ஆகும். வித் டஃப் ரைஸோட பிரெட்ஸ் அண்ட் கேக்ஸ்ல வந்து சாஃப்ட் ஆகும். சாஃப்ட்டு ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கிரீன் ஆல்கேவை வந்து நம்ம இன்னுமே வந்து ப்ரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ்க்காக அதையுமே வந்து இது யூஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் விட்டமின் எல்லாமே ரிச்சா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ், அதாவது தயிர் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏன்னா லாக்டோபெசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து லாக்டிக் ஆசிடா வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. மில்க் வந்து லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் எல்லாம் தயாரிக்கிறோம், இது எல்லாமே ஃபெர்மெண்டேஷன். சரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹியூமன் இன்டெஸ்டைன், ஆல்ரெடி என்ன சொன்னேன், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா வந்து நம்ம உடம்புல இருக்கு. அதுல வந்து சில லாக்டோபெசிலஸ் அசிடோஃபிலஸ் அப்படின்றது வந்து ஹியூமன் இன்டெஸ்டைன்ல நம்ம கட்ல வந்து இருக்குங்க. அது வந்து ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காகவும், நெக்ஸ்ட் வந்து ஹார்ம்ஃபுல் டிசீஸ் ஏதாவது வந்து அதை வந்து ஃபைட் பண்றதுக்காகவும், இதெல்லாமே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஓகேங்களா, ஃபைட் அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் டிசீஸ் இதெல்லாமே வந்து உதவுது. நெக்ஸ்ட் ஈக்குவலை பாக்டீரியா ஹியூமன் இன்டெஸ்டைன்ஸ்ல, அதுனா சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி இது எல்லாமே வந்து உருவாக்குறதுக்குமே வந்து இது காரணமா இருக்குது. மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸ், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்றது யூஸ்டு ஃபார் ஃபுட் ப்ராசஸிங், ஈஸ்ட், பாக்டீரியா, மவுல்ஸ் இது எல்லாமே வந்து காமன்லி யூஸ் பண்றோம். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த ஏதோ ஒரு மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆசிட்ஸ், ஆல்கஹால், எஸ்டர்ஸ் இதெல்லாமே தருது இல்லையா. நெக்ஸ்ட் இது ஹெல்ப் டு ப்ரிசர்வ், அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டை வந்து பாதுகாக்கிறதுக்குமே வந்து இது வந்து உதவுது அப்படின்னாங்க. ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல 2 டெக்னிக்ஸ் இருக்குங்க, ட்ரெடிஷ்னல் மெத்தட், மாடர்னு. ட்ரெடிஷ்னல் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபர்மெண்டேஷனு, பிக்லிங்கு, பாயிலிங்கு, சுகரிங் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கும்போது நார்மலாக பார்க்க ஒரு பாலை வந்து ஒரு தயிர் ஆக்குறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் வந்து பிக்லிங் அப்படின்னு வந்து ஊறுகாய்லாம் போடுவோம் இல்லையா, பிக்லிங் இஸ் அ மெத்தட் ஆஃப், அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பிக்லிங் இருக்குது, ஒரு ஃபர்மெண்டேஷன் பிக்லிங் இருக்குது. கெமிக்கல் பிக்லிங் அப்படின்னு பார்க்கும்போது எடிபிள் லிக்விட், அதாவது இந்த வினிகர் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது. இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படின்னும் போது லாக்டோபாசிலஸ் அப்படின்ற அந்த அந்த பாக்டீரியா வந்து நமக்கு லாக்டிக் ஆசிடா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது. பாயிலிங் அப்படின்னும் போது நம்ம வந்து பால் இருக்குது அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அதை நம்ம சூடு பண்ணி வச்சு பாதுகாப்புலையும் அதுதான். சுகரிங் அப்படின்னும் போது சுகர் சிரப் யூஸ் பண்ணி அது வந்து பாதுகாக்கிறது. மாடர்ன் டெக்னிக்னா பாஸ்டரைசேஷன், இப்போ நம்ம எல்லாமே பேக்கெட் பால் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பாஸ்டரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு
ப்ராசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு லிக்விட் அந்த இப்போ இந்த மில்க் அப்படி இருக்குன்னா மில்க் வந்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக ஒரு 70 டிகிரி செல்சியஸ் ஒரு பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணி அந்த பாக்டீரியாலாம் கில் பண்ணி ஏன்னா பாக்டீரியா க்ரோத் ஆகக்கூடாது அகெயின் வந்து ஸ்டில் அது சேமாவே இருக்கணுன்றதுக்காக 10 டிகிரி செல்சியஸ்க்கு கூல் பண்ணி இந்த ரிமைனிங் பாக்டீரியாவும் க்ரோத் ஆகாம அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு நியூ டெக்னிக் அப்படின்னு தான் இருந்ததுன்னா பாஸ்டரைசேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபுட் ப்ராடக்ட் கீழே இருக்கும். திஸ் இஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ஸ். அதாவது என்னென்னலாம் அப்படின்னா இப்போ பிளான்ட் டிசீஸ் சிட்ரஸ் கேன்கர் அப்படின்றது ஒரு டிசீஸ்னா அது வந்து எந்த ஆர்கானிசமால மைக்ரோ ஆர்கானிசமால உருவாகுது அதோட டிரான்ஸ்மிஷன் வந்து எப்படி இருக்கு சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட் இதுதான் வந்து சிட்ரஸ் கேன்கர் எலுமிச்சை பழத்துல ஆகிற ஒரு அந்த இதுக்கு ஆகிற ஒரு டிசீஸ். இது வந்து இந்த மாதிரியான ஒரு சாந்தோமோனாஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூல இது உருவாகுது. ஏர் அண்ட் வாட்டர்லயே வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் லீவ்ஸு ஃப்ரூட்ஸு ஸ்டெம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. இது இது வந்து எப்படி பாதுகாக்குது அப்படின்னா காப்பர் பேஸ்ட் பாக்டீரியாசைட்ஸ் அது வந்து யூஸ் பண்ணால் வந்து அதை பாதுகாக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லீஃப் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அதாவது யோகட்டு அண்ட் அதர் ஃபர்மெண்டட் மில்க்லலாம் வந்து யூஸ் பண்ணுற ஒன்று சரிங்களா. எக்ஸாம்பிள் லாக்டோபெசிலஸ் அசிடோஃபிலஸ் அண்ட் பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம். திஸ் பாக்டீரியா வந்து என்னன்னா மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இந்த கட் இருக்கு இல்லையா அந்த இடத்துலலாம் போய் இது நம்ம இந்த பாக்டீரியாலாம் நமக்கு என்னன்னா கேன்சர் வராமையும் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் டயரியா டிசீஸு இம்யூனிட்டி இதெல்லாமே வரத்துக்காக அதுலேருந்து வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காகவும் யூஸ் ஆகுது சரிங்களா. நிறைய ஆர்கானிசம் அதாவது ஃபியூ மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு. சில இதெல்லாம் என்னன்னா பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல்லாகவே இருக்கு. இது எல்லாமே டிசீஸை காஸ் பண்ணதால பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த பேத்தோஜன்ஸ் வந்து நமக்கு பாடியில் எப்படி என்டர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது வந்து வெட்டு காயம் புண்ணு அதெல்லாம் படும்போது ஸ்கின்னு மவுத்து நோஸு இது மூலமாக அது வந்து டிசீஸை காஸ் பண்ணுது. வைரஸ் காசிங் ஃப்ளூ ஆர் ஸ்ப்ரெட் டு ஏர் இல்லையா. இந்த பேஷண்ட் வந்து ஸ்னீஸ் தும்புறாங்க அப்படின்னா அந்த டிராப்லெட்ஸ் கண்டெய்னிங் வைரஸஸ் அது என்ன பண்ணும் ஏர் மூலமா அனதர் பர்சன்ஸ்க்கு போய் அவங்களும் மூச்சு விடும் போது பிரச்சனைகள் உருவாக்கும். சம் டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இதுதான் வந்து டேபிள்ல வந்து தந்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து பிளான்ட்ஸ் டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் பிளான்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா டேபிளேட் பண்ணி தந்திருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் அனிமல்ஸ்ல ஆந்த்ராக்ஸ் இது வந்து ஆல்சோ ஹியூமன்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற மைக்ரோ ஆர்கானிசம் த்ரூ கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஃபுட் இதனால அது வந்து ஏன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்சி இதெல்லாமே இருக்கும். இவங்களுக்குமே வந்து ஆந்த்ராக்ஸ் வேக்சின்ஸ் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் ஹியூமன்ஸ் இதையுமே வந்து டேப்லெட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னொன்னும் நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கலாம். டியூபர்குலோசிஸ் அப்படின்றது எந்த மைக்ரோ ஆர்கானிசமால காசு ஆகும் அப்படின்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இது வந்து ஒரு பாக்டீரியா. இது வந்து ஏர் அண்ட் ஸ்புட்டம் ஆஃப் ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்துமே ஏர்ல இருந்துமே அது வந்து வரும். அதோட சிஸ்டம் வந்து கண்டினியூஸ் காஃபாக இருக்கும். பிளட் மியூக்கஸ் நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஆஃப் வெயிட் பிரீத் மூச்சு விட முடியாதது எல்லாமே. இதுக்கு வந்து வேக்சின்ஸ் எடுத்துக்கணும். என்ன வேக்சினா BCG ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய தந்திருக்காங்க. இதை படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் microbes balance imbalances and uses. Thousands of bacteria fungi and other microbes எல்லாமே வந்து நம்ம வந்து கட்ல இருக்கு. இது வந்து சிலது வந்து நமக்கு வந்து குட் நல்லதுக்காகவும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு இல்லையா. they break down toxins manufacturing some vitamins அதாவது நம்மளுக்கு வந்து நிறைய தீமைகள் இருந்து நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் அண்ட் எசென்ஷியல் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ்க்காகவே உருவாக்குறதுக்குமே வந்து இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு இதாகுது. அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபார்ம் பேரியர் அகேன்ஸ்ட் இன்வாடர்ஸ் கட் மைக்ரோப்ஸ் அது வந்து என்னன்னா ஹியூமன் கட்டை வந்து இது பண்றதுக்காக they are one of the most important ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு நியூட்ரிஷன் அண்ட் விட்டமின்ஸ்லாம் கிடைக்கிறதுக்காக சரிங்களா. நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் வச்சுக்கணும் அப்படின்னா ஆர்கானிசம் எதெல்லாமே வந்து நம்மளால மைக்ரோஸ்கோப் மூலமா கண்ணால் பார்க்க முடியாமல் வித் ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் மூலமா பார்க்க முடியும். அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. வைரஸஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பாக்டீரியா அப்படின்றது ப்ரோகரியோட்டிக் அப்படின்னா சிங்கிள் செல் ஆர்கானிசம் cell without nuclei இல்லைங்களா. fungi is a eukaryotic non photosynthetic
போர் ஃபார்மிங் ஆர்கானிசமாகவும் இருக்கும். தே ரேஞ்ச் ஃப்ரம் சிங்கிள்லேருந்து வெரி காம்ப்ளெக்ஸ் மல்டி செல்லாரும் இருக்கலாம். ஆல்கே அப்படின்றது சிங்கிள் செல் மல்டி, அதாவது ஃபங்கையும் யூக்கரட்டிக், ஆல்கேவும் யூக்கரட்டிக், புரோட்டோசாவும் யூக்கரட்டிக். ஒன்லி பாக்டீரியா தான் ப்ரோகரட்டிக். வைரஸ் அப்படின்றது ரெண்டுத்தையும் எடுத்துக்க முடியாத ஒரு, அது வந்து ஒரு லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டில் அதை தனியாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நல்லதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினஸ் சயின்ஸ் லேப்.